சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், பக்கம் 701, பழைய ஏற்பாடு. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆமென். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம கடந்த வாரத்தில் ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்தார். என்ன வார்த்தை கொடுத்தாங்க? நமக்கு ரட்சிப்பு உண்டாகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? வாயினாலே அறிக்கை பண்ணணும். நம்ம என்ன அறிக்கை பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதும் கிடைக்காமல் போகிறதும், விடுதலை கிடைக்கிறதும் கிடைக்காமல் போகிறதும். அதே போல் இந்த வாரமும் கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும்படியாக, அதிசயங்களை செய்யும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு இடைபெற விரும்புகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வழிகள் எல்லாம் ரொம்ப பெரிய கடினமான வழிகள் அல்ல, கஷ்டமான வழிகள் அல்ல. அது எங்கேயோ இருக்குது. நான் ஏதோ 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? தம்ம எளிமையிலே அவர் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எளிமையான வழிதான். ஆனால் அந்த வழியை நம்ம கை கொள்ளும் போது, அதில் நம்ம நடக்கும்போது பெரிய பெரிய காரியங்களை காணும்படியாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய வாழ்க்கையில் கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால இன்றைக்கு கூட நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள், பலவிதமான நிந்தைகள், அவமானங்கள், இது எல்லாவற்றிலிருந்து விடுதலையாகி ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ, திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ, சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதற்கு உரிய செய்தியை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆசீர்வாதம்லாம் எதில் கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பு வெளிப்படும். என்னது? தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பு. நாம் எதிர்பார்க்கிற அந்த விடுதலை, நாம் எதிர்பார்க்கிற தேவனுடைய அற்புதம், நாம் எதிர்பார்க்கிற மகிமையான காரியங்கள், தேவ வல்லமையான காரியங்கள் எப்போது வெளிப்படுமா? நாம் என்னைக்கு நம்முடைய வழியை நாம் செவ்வைப்படுத்துகிறோமோ அன்னைக்கு இந்த காரியங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், என் வழியை நான் ஏங்க செம்மைப்படுத்தணும், அதனால என்ன எனக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கு எபிரேயர் நிருப ஆக்கியோன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாடு, பக்கம் 310. முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். ஆமா, நல்லா கவனிங்க. அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு, உங்க பாதங்களுக்கு, உங்க பாதைகளுக்கு நீங்க வழியை செவ்வைப்படுத்தலன்னா என்ன ஆகுமா பாருங்க? முடமாய் இருக்கிறது பெசகி போகாம சுஸ்தமடையும் படிக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம வழியை செவ்வைப்படுத்தினா நமக்கு சுகம் உண்டாகும், நமக்கு அற்புதம் உண்டாகும், நமக்கு விடுதலை உண்டாகும். நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு சத்துருனால பலவிதமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு, பலவிதமான போராட்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு நாம எல்லாம் முடங்கி போயிருக்கிறோம், நொறுங்கி போயிருக்கோம், கண்ணீர் வடிச்சிருக்கோம், கவலையோடு இருக்கோம். இன்னைக்கு சபை கூட வந்தா கூட உள்ளத்துக்குள்ள அவங்கவுங்க படுற வேதனை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கும் கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். என் பிள்ளை இங்கே இந்த எதற்காக வந்திருக்காங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்காங்க, என்ன தேவையோடு வந்திருக்காங்க, வாழ்வா சாவா, மரண போராட்டம் எத்தனையோ பிள்ளைகளுக்கு உண்டு. ஆனா ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த தாக்குதல்லாம் உங்க வாழ்க்கையில நிரந்தரமாக கூடாது. இப்படியே நீங்க வாழ்க்கை பூரா சாகிற வரைக்கும், கல்லறைக்கு போற வரைக்கும் போராட்டம் போராட்டம் போராட்டனே இருக்கக்கூடாது, யுத்தனே இருக்கக்கூடாது, பிரச்சனைனே இருக்கக்கூடாது, கண்ணீரே விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நல்லா கவனிச்சு பாருங்க. இது எல்லாம் ஒரு தற்காலிகமானதா தான் இருக்கணும். ஒரு நாள் இதை நீங்க எல்லாரும், நாம எல்லாரும் என்ன பண்ணணும்? ஜெயிச்சவங்களாக, விடுதலை பெற்றவங்களாக தான் நம்ம கடந்து செல்லணும்.
வேதாகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் இதற்கு பின்பு சில போராட்டத்துக்கு பின்பு அவனோட வாழ்க்கையில சோதனையே இல்லை, போராட்டமே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, கடைசியா அவன் ஈசாக்க பலி செலுத்தின காரியத்துக்கு அப்புறம் நீங்க எங்கேயாச்சும் அவன் வாழ்க்கையில போராட்டத்தை சந்திச்சதை பார்த்திருக்கீங்களா? அவன் எங்கேயாச்சும் பிரச்சனையை சந்திச்சதை பார்த்திருக்கீங்களா? இல்லவே இல்லை. அதே போல யோபை குறித்து நீங்க பாருங்க, அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது பின்பாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில எங்க துக்கத்தை அனுபவிச்சானா, வேதனை அனுபவிச்சானா? யோசிச்சு பாருங்க, இல்லவே இல்லை. அது போல எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலத்தை கர்த்தர் வைத்து இருக்கிறார். அந்த முடிவு காலத்தை கொடுப்பது எது தெரியுங்களா? இன்றைக்கு போன வாரம் நம்ம பார்த்தோம், வாயினால அறிக்கை பண்ணுகிற வார்த்தை நமக்கு முடிவை கொண்டு வரும். இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் போது நம்ம வழியில சில காரியங்கள்லாம் இருக்கு, இந்த காரியங்களை நம்ம சரி பண்ணாத வரைக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளால விடுதலை பெறவே முடியாது. அல்லேலூயா. அதை தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க முடமா இருக்கீங்க, நீங்க நொந்து போய் இருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, உங்க வழியில இருக்க சில காரியங்களை நீங்க சரிப்படுத்தல, அதை செவ்வைப்படுத்தல. அதனாலதான் உங்க வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம், இவ்வளவு தாக்குதல்கள், இவ்வளவு பேர் உங்களுக்கு விரோதமா எழும்புகிறாங்க. எப்படி நீங்க காலை முன்னாடி வச்சு போனாலும் சில பேர் இழுத்து இழுத்து விடுறதுக்கு காரணம் என்ன? ஏன் குடியில விழுறோம்? தூக்குவார் இல்லாம கிடக்க காரணம் என்ன? கை தூக்கி எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாம நாம கண்ணீர் வெடிக்க காரணம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வழிகளில் காணப்படுகிற சில குறைவுகள், சில போராட்டங்கள் நம்மை முடக்கி வைத்திருக்கிறது. அது என்னைக்கு நிரந்தரமாக கூடாது என்று கர்த்தர் சொல்றார். அது நிரந்தர ஊனமா ஆக்கிடக்கூடாது, நம்மள நிரந்தரமா முடக்கிடக்கூடாது, நிரந்தரமா நம்ம என்ன ஆகிடக்கூடாது, இருளில் அகப்பட்டவர்களாய் மாறிவிடக்கூடாது. அதனால் இப்பொழுது விழித்துக்கொள் மகனே, இப்பொழுது விழித்துக்கொள் மகளே என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காரியத்திலிருந்து நாம தப்புவிக்கப்படணும்னா, விடுதலை பெறணும்னா, இன்னைக்கு நம்முடைய பாதைகளுக்கு நாம வழியை செவ்வைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமா. ரெண்டாவது பாருங்க, நீதிமொழிகளை எழுதின சாலமோன் ஞானி இதை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நல்லா கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. செவ்வையான பாதைகளிலே உன்னை நான் நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய். ஆமா, நல்லா கவனிங்க. கர்த்தர் நமக்கு செவ்வையான பாதைகளை கொடுக்கும் போது, அதுல நடக்கும்போது, ஒரு நாளும் என் அன்பு தேவ பிள்ளை உனக்கு அதுல இடுக்கண் வராது, அதுல உனக்கு இடறல் வராது, உனக்கு அதுல போராட்டம் வராது, உனக்கு அதுல துக்கம் வராது. நீ அங்க கண்ணீர் சிந்த மாட்ட, நீ கவலைப்பட மாட்ட, நீ மகிழ்ச்சியா இருப்ப. எப்போது? கர்த்தர் நம்மை செவ்வையான பாதையில நடத்தும் போது. அப்ப நல்லா கவனிங்க, செவ்வையான பாதையில நம்ம நடக்காதனால தான் இன்னைக்கு இடுக்கன் நமக்கு வந்து நிக்குது, நெருக்கம் வந்து நிக்குது, ஒடுக்கம் வந்து நிக்குது, இடறோம். நல்லா எந்திரிச்சு ஓடணும்னு நினைக்கிறோம், திரும்ப விழுந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த பக்கம் ஓடினாதான் இந்த பிரச்சனை, சரி இந்த தொழிலை செஞ்சு பார்க்கலாம், இந்த வேலைக்கு போய் பார்க்கலாம், நம்ம அந்த பக்கம் இருந்து பார்க்கலாம், பல விதமான காரியங்களை நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஆனா நம்முடைய முயற்சிகள்லாம் தோல்வியாய் முடித்து கொண்டே இருக்க காரணம் என்ன? நம்முடைய வழிகளிலே சில காரியம் சரியில்லை. இது இருக்கிற வரைக்கும் நம்மளால ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அப்ப இன்னைக்கு நம்ம வழியை செவ்வைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நல்லா கவனிங்க, முதல்ல நமக்கு அந்த விருப்பம் இருக்கணும். என்னது? எனக்கு விடுதலை வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும். ஏன்னா தாகமே இல்லாதவனுக்கு தண்ணீரை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவான்? யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரிதான் ஆயிரும். அதனால ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு முதல்ல உனக்குள்ள அந்த எண்ணம் இருக்கணும். என் வழி இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அப்படி ஏதோ காரணம் இருக்கு அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டனா, நீ அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டனா ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருவ. என்னதான் வழி, அந்த தேடல் உனக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. அந்த தேடல் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த காரியத்தில் போக ஆரம்பிச்சிடும். நல்ல கவனிங்க, கெட்ட குமாரன் எல்லாம் குறைவுபட்டது, எல்லாம் ஒன்றும் இல்லாம தங்கிட்ட இருந்த எல்லா ஆசையும் இழந்துட்டான். அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு வெறுமையாகி சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, வறுமையில சிக்கி தவிக்கும் போது அவன் புத்தி தெளிந்தது. அவன் புத்தி தெளிந்த போது தான் அவனுக்கு தெரியுது, இதெல்லாம் எனக்கு வர காரணம் என்ன, இந்த போராட்டம் வர காரணம் என்ன அப்படின்றத அன்னைக்கு தான் அவன் அறிந்து கொண்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. உடனே ஒரு தீர்மானம் பண்ணான். தீர்மானம் பண்ணதோடு மட்டும் இல்லை, உடனே என்ன பண்ணான், புறப்பட்டு அந்த தீர்மானத்தின்படியே நடந்தான். அவனோட வாழ்க்கை மாறியது. அல்லேலூயா.
இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சில பேருக்கு நாம ஏதோ தப்பு பண்றோம், ஏதோ ஒரு இடத்துல நம்ம கிட்ட குறைவு இருக்கு அப்படின்னு சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அதை எடுத்து போடுறதுக்கு சோம்பேறித்தனம் பாருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு எடுத்து போட்டா இன்னைக்கே விடுதலை கர்த்தர் கொடுக்க உண்மை உள்ளவர். சில பேர் ஒரு மாசம் கழிச்சு அப்புறம் பார்த்துக்கலாம், சில பேர் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க நாட்கள் நீடிக்க, உங்க போராட்ட நாட்கள் இன்னும் அதிகமாக காரணம் என்ன? நம்மளுடைய சோம்பேறித்தனம். சில பேர் பிரச்சனையே கண்டுபிடிக்க தெரியல, சில பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க, சில பேர் அதுல இருந்து விடுதலை பெற்றிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த ஸ்தானத்துல இருக்கோம்? கவனிச்சு பாருங்க. கண்டுபிடிக்காத ஸ்தானத்துல இருக்கோமா, இல்ல கண்டுபிடிச்சிட்ட ஸ்தானத்துல இருக்கோமா? கண்டுபிடிச்சதை நான் என் பழியிலிருந்து எடுத்து போட்டு ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நேரா போறேன் அப்படின்ற ஸ்தானத்துல இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வழியை செம்மைப்படுத்தணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில முடக்கம் வராது. நம்ம வழியை செம்மைப்படுத்தணும், அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில இடுக்கன் வராது. நம்ம வழியை செம்மைப்படுத்தணும், அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில இடரல்கள் வராது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வழியை எப்படி ஐயா செம்மைப்படுத்துறது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்பீர்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு 4 காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாசிப்போமே. 2 சாமுவேல் 22 அதிகாரம் 33 வசனத்தை வாசிங்க. தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். நம்ம வழிய நம்மளால செவ்வைப்படுத்த முடியாது. அப்ப யார் தான் பண்ணியாகணும்? ஏசப்பா தான் பண்ணியாகணும். அப்போ அந்த செவ்வை பண்ணணுன்ற எண்ணம் வந்தா நம்ம எங்க தான் போய் ஆகணும்? இப்போ ஆமா, நமக்கு வழியே இயேசு கிறிஸ்து தான். அதனாலதான் வசனம் சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருத்தனும் பிதாவின் இடத்துல வரான் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. அவருக்குள்ள போனாதான் மேய்ச்சலை கண்டடைய முடியும், அவருக்குள்ள போனாதான் பிரச்சனைக்குரிய வழியை கண்டுபிடிக்க முடியும், அவருக்குள்ள போனாதான் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வழியை நம்ம வழியை நம்ம செம்மைப்படுத்தணும்னா நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். கர்த்தரால மட்டும்தான் என் வழியை செம்மைப்படுத்த முடியுன்றத முதல்ல நமக்கு அந்த அறிவு வேணும். என்னது? என் சுயபலத்தினால் நான் பண்ணிடுவேன், என் முயற்சினால பண்ணிடுவேன், என் படிப்பு, என் திறமை, என் ஞானம், நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா நினைச்சிங்கன்னா ஒன்று தெரிஞ்சுங்க, ஞானம்லாம் குப்பையா போயிடும். ஞானி அவர் மதிக்கிறதே கிடையாது. யாரு? ஏசப்பா ஞானிய மதிக்கிறதே கிடையாது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க ஐயா, உங்கள் ஞானத்தினால இந்த பிரச்சனையெல்லாம் ஜெயிக்க முடியாது, உங்கள் அறிவினால ஜெயிக்க முடியாது, உங்கள் திறமையினால ஜெயிக்க முடியாது, உங்கள் அனுபவத்தினால ஜெயிக்க முடியாது. ஏசப்பாவால் மட்டும்தான் உங்களால் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை ஆக்க முடியும். முதல்ல அந்த எண்ணத்தை முதல்ல கொண்டு வாங்க. அப்போ ஏசப்பா யாருக்கு அவங்களுடைய வழியை செம்மைப்படுத்துகிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. பக்கம் 765 பழைய ஏற்பாடு. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமா, முதலாவதாக நாம நம்முடைய வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எடுத்து போடப்படணும், விடுதலை ஆகணும்னா கர்த்தர் யாருக்கு அந்த கிருபையை தருகிறார் பார்த்தீங்கன்னா, யார் ஒருவர் உங்க வழியெல்லாம் ஏசப்பாவையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில அவர் என்ன பண்றாரு? பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. எத்தனை பேர் ஏசப்பாவை நினைச்சுக்கிட்டே வாழ்றீங்க? ஞாயிற்றுக்கிழமை வரும்போது தான் சில பேர் இயேசு கிறிஸ்து ஞாபகம் இருக்கும். திடீர்னு யாரா பிரைஸ் எல்லாம் சொன்னாதான் இயேசு கிறிஸ்து சில பேருக்கு ஞாபகம் வருது. ஆனா வசனம் சொல்லுது, எப்போதும் கர்த்தரை நம்ம நினைத்து கொண்டே இருக்கணும், அவரை துதித்து கொண்டே இருக்கணும். அததான் வசனம் சொல்லுது. வாசிப்போம். சங்கீதம் 34:1 வாசிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அதுதாங்க இந்த வாழ்க்கை. நல்லா கவனிச்சு பாருங்க. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள்னா என்ன அர்த்தம்? எப்படி அவரை நினைக்கிறது அப்படின்னா, அவரை துதிக்கிறது தாங்க. நீங்க அவரோடவே ஜாயிண்ட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க அவரை துதிக்க துதிக்க நீங்க அவரோடு கூடிய பிரசன்னத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம், அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், நீங்க அவரையே சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், அவரையே நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க வாயில என்ன ஒரு துதின்னா என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏசப்பா, நான் உங்களை நம்பி தான்ப்பா போறேன், ஏசப்பா இந்த பாதையில உங்களை நம்பி தான்ப்பா போறேன், எனக்கு நீங்க தான்ப்பா விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் நாம கர்த்தரை துதிச்சு அவரையே சார்ந்து அவருடைய வழியில நடக்கிற வாழ்க்கைக்கு பேரு தான் அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அவரையே நினைத்து கொள்ளுகிற வாழ்க்கை. எத்தனை பேர் அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கும்?
யோசிச்சு பாருங்க. உங்கள் கை வேலை செய்யுது, பாத்திரம் கழுவும் போது, துணி துவைக்கும் போது, சமைக்கும் போது. உங்கள் வாய் என்னையா பண்ணுது? யோசிச்சு பாருங்க, உங்கள் வாய் என்ன பண்ணுது? சரி, உங்கள் வாயில் கூட சில பேர்கிட்ட ஃபோனில் பேசுகிறீங்க, உங்கள் ஆத்மா என்ன பண்ணுது? உங்கள் ஆத்மா கர்த்தரை துதிக்குதா? உள்ளத்துலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்மளால் முடியாதா? இங்கே கண்ணு ஒன்று வேலையை பார்த்துட்டு இருக்கும், கை ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கும், வாய் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கும். ஆனால் ஆத்மாவும் உள்ளத்துக்குள்ளே என்ன ஓடும்? சில நினைவுகள் ஓடுதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. சில எண்ணங்கள் ஓடுதில்ல, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறோம். ஆனால் கர்த்தரை துதிக்கிறதுக்கு, அவரை நினைக்கிறதுக்கு, அவரை நோக்கி பார்க்கிற அந்த நினைவு நமக்கு வரலன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு நாளும் நம்ம வழியை செம்மைப்படுத்த முடியாது. அப்போ யோசிச்சு பாருங்க, யாருடைய வழி செம்மைப்படுத்தப்படுகிறது? வழியெல்லாம் ஏசப்பாவை நினைக்கிறீங்களா? உங்கள் வேலைக்கு போகும்போது வேலையில் ஏசப்பாவை நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். வண்டி ஓட்டிக்கிட்டே போகும்போது எத்தனை பேர் ஏசப்பாவை துதிச்சிக்கிட்டே போகிறீங்க? எத்தனை பேர் ஏசப்பாவை ஆராதிச்சுக்கிட்டே போகிறீங்க? எத்தனை பேர் அவரோட பேசிக்கிட்டே போகிறீங்க? யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டு புலம்பலை பேச சொல்லி ஆண்டவர் சொல்லலை. புலம்பலை பேசி பேசி தான் புலம்பல் இன்னும் அதிகமாக இருக்குது. குறைவை பற்றி பேசி பேசி தான் இன்னும் குறைவு அதிகமாக இருக்குது. போராட்டத்தை பற்றி அடுத்தவங்ககிட்ட பேசி பேசி தான் நம்ம இன்னும் போராட்டத்தை அதிகரித்து வச்சுருக்கோம். நல்லா கவனிங்க. ஆனால் போராட்டத்திலேருந்து விடுதலை கொடுக்கிறவரை பற்றி நம்ம பேசணும். விடுதலை கொடுக்கிறவரை துதிக்கணும், விடுதலை கொடுக்கிறவரை நினைக்கணும், விடுதலை கொடுக்கிறவரை ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கணும்னா நாம என்ன பண்ணணுமா? வசனம் சொல்லுது பாருங்க, நாம அவரை துதிக்க துதிக்க தேவனுடைய கிருபை பெருகுமா. தேவனுடைய கிருபை பெருக பெருக தேவனுடைய மகிமை வெளிப்படுமா. தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதுன்னா தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்படும். நல்லா கவனிச்சு பாருங்க. வியாதியிலேருந்து கர்த்தர் வல்லமையினால் விடுதலை கொடுக்கணும்னா இப்போ எனக்கு என்ன வேணும்? மகிமை வேணும். மகிமை எப்போ வரும்? கிருபையினால் வரும். கிருபை எப்போ வரும்? தேவனை துதிக்கிறதுனால வரும். யோசிச்சு பாருங்க. அப்போ உங்கள் துதி என்னத்தை கொண்டு வரும்? தேவனுடைய அற்புதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். நீங்கள் அவரை மகிமைப்படுத்த விடுதலை ஆவீங்க. அதனால தான் தாவீது சொல்லுகிறான், துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி துதிப்பே, ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். என் போராட்டத்தில் விடுதலை கொடுக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த அற்புதமான வழி துதி. என் வழியெல்லாம் அவரை துதிச்சுட்டே போவேன். வனாந்தரத்தில் போனாலும் துதிப்பேன், ஆடு மேய்ச்சாலும் துதிப்பேன், இராணுவத்துக்கு போனாலும் துதிப்பேன், வேலைக்கு போனாலும் துதிப்பேன், எந்த காரியத்தை செஞ்சாலும் துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். அதனால தான் அவன் சங்கீதத்தை சொல்றான், நான் எப்போதும் அவர் துதி என் வாயில இருக்கும். யோசிச்சு பாருங்க ஐயா, நம்ம துதிக்கிறோமா பாருங்க. உள்ளத்தின் ஆழத்தின் துதிக்க பழகுங்க. நீங்கள் துதிக்க துதிக்க உங்கள் போராட்டம் மறைந்து போகும். நீங்கள் துதிக்க துதிக்க உங்கள் பிரச்சனை ஓடி போகும். நீங்கள் துதிக்க துதிக்க எல்லா பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை ஆவீங்க. எல்லா கட்டுலேருந்து நீங்கள் விடுதலை ஆவீங்க. கண் காண உங்கள் சிறையிருப்பு திருப்பப்படும். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? என்ன தீர்மானம் பண்ண போகிறீங்க இன்னைக்கு? அப்படியே இருக்க போகிறீங்களா? இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்க போகிறீங்களா? இல்லை அவரை துதித்து விடுதலை பெற போகிறீங்களா? அவரை நினச்சி பார்த்து விடுதலை பெற போகிறீங்களா? என்னங்க எவ்வளோ எளிமையான வழி பாருங்க. யோசிச்சு பாருங்க. அவரை நினைக்கிறது கூடமாங்க கஷ்டம். யோசிச்சு பாருங்க. லவ் பண்ணும்போது லவ்வரை நினைக்கிறோம். யோசிச்சு பாருங்க. கல்யாணம் ஆனவொன்னு புருஷனை நினைக்கிறோம், பொண்டாட்டியை நினைக்கிறேன். அவங்களாலலாம் முடியாதது அவரால் தாங்க முடியும். யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் அவரை நினைக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம் அவரை நினைச்சா போதும், நம்முடைய வழியில் இருக்க எல்லா இடர்களை கர்த்தர் எடுத்து போட்டு நம்மை செம்மைப்படுத்துவார், நமக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், பழைய ஏற்பாடுல 599ஆம் பக்கம். எஸ்ரா 8:21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும், நல்லா கவனிங்க, செவ்வையான வழியை தேடுவதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். நல்லா கவனிச்சிங்களா? இப்போ இன்னைக்கு ரெண்டாவதாக நமக்கு செவ்வையான வழியை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய ரெண்டாவது காரியம், உபவாசத்தை நம்ம கூறணும். உபவாச ஜபத்தை நம்ம ஏறெடுக்கணும். யோசிச்சு பாருங்க, ஏன் சபையில் உபவாச ஜபத்தை வைக்கிறோம்? ஏன் தனிமையில் நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிங்க, வீட்டில் ஜெபிங்கன்னு சொல்கிறோம்? காரணம் என்ன? உங்கள் உபவாச ஜபம்தான் உங்களுக்கு நல்வழிகளை காட்டும். உங்கள் பாதையில் இருக்க எல்லா இடர்களை, குழிகளை, படுகுழிகளை எல்லாம் எடுத்து போடும். அதனால தான் அங்கே நதி கூட பார்க்கல, பிரயாணத்தில் தான் போகிறாங்க, ட்ராவல் பண்ணிக்கிட்டு தான் போகிறாங்க. அந்த ட்ராவலில் ஒரு இடத்துல ஒதுங்கி ஒரு ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிச்சுட்டு போகிறாங்க பாருங்க. இது தாங்க பரிசுத்தவான்களோட வாழ்க்கை.
அவங்களுக்கு தெரியும் சில காரியத்துல நம்முடைய பலத்தினால இது முடியாது, கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டாதான் இதுல இருந்து நம்ம விடுதலை பெற முடியும் தெரியும். அதனாலதான் பாருங்க அந்த பட்டியலை பாருங்க, நாங்க எங்களுக்காகவும் எங்க பொருளுக்காகவும் எங்க பிள்ளைகளுக்காகவும். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும். உபவாசம் எதற்காகவா? தாழ்த்துவதற்காக. எங்களுக்காக நீங்க எத்தனை பேர் உங்களுக்காக ஜெபிக்கிறீங்க? எங்கள் பிள்ளைகளுக்காகவும், உங்க பிள்ளைங்க, அதாவது உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, எங்கள் சகல பொருள்களுக்காகவும். உங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வீடு, உங்களுக்கு கொடுத்த வாகனங்கள், உங்களுக்கு கொடுத்த எல்லா உடைமை, வீட்டுல என்னென்ன பொருள் இருக்கு எல்லாத்துக்காக எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு இருக்கீங்க? நல்லா ஓடணும், அது ரிப்பேரா வரக்கூடாது, அது ரொம்ப வருஷம் எனக்கு பிரயோஜனமா இருக்கணும், எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்பனா ஜெபிப்போம். அல்லேலூயா. வாசிங்க. செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். ஐயா நல்லா கவனிங்கய்யா, உபவாசம் இருந்து ஜெபிங்கய்யா. சபையில உபவாசம் வைக்கும்போது வாங்க, உங்களுக்காக தான் வைக்கிறேன். நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த உபவாசம் எதுக்காக? உங்க பிரச்சனைக்காக, எல்லாரும் கை கோர்த்து ஜெபிப்பதற்காக தான். நம்ம கூடி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் ஜெபத்தை கேட்பார். ஏன்னா வசனம் சொல்லுது, எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியில நான் இருக்கிறேன். இருவர் பூமியில ஒருமனப்பட்டால் அவைகள் என் பிதாவினால் உங்களுக்கு உண்டாகும், கொடுக்கப்படும் சொல்லி இருக்காரு. யோசிச்சு பாருங்க. அதனாலதான் கூப்பிடுறேன், வாங்க. நீங்க தனியா ஜெபிச்சா சோர்ந்து போயிருவீங்க, ஜெபிக்கணும் எண்ணம் வராது. வீட்டுல பல விதமான பிரச்சனைகள் இருக்கும்போது அதை தான் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஜெபிக்க எண்ணமே வராதுன்றதுக்காக வாங்கன்னு சொல்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எத்தனை பேர் இந்த உபவாசங்களை பயன்படுத்துறீங்க? எத்தனை பேர் சபையில வைக்கிற ஜபங்களை பயன்படுத்துறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க வீட்லயும் அதே மாதிரி இருந்து பழகணும். நல்லா கவனிங்க. கும்பல்ல கூச்சல் போடுறது ஈஸி, ஆனா தனியா 1 மணி நேரம் ஜெபிக்கிறது யாருக்கிட்ட இருக்கோ அவன் ஜபத்துல வளர்ந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். அல்லேலூயா. தனி ஜபம் உங்க வாழ்க்கையில இருக்கா? தனியா உபவாசம் இருந்து ஜெபிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. உபவாசம் உங்கள் சிறை இருப்பை மாற்றுங்க. போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம உபவாச கூட்டத்தை கூட பார்த்தோம். எதுக்காக எஸ்தர் ராஜாத்தி உபவாசம் இருந்தாங்க? தங்களுக்கு விரோதமாக, தங்களுடைய இனத்துக்கு விரோதமாக போராட்டத்தை கொண்டு வந்த அந்த ஆமான் என்கிற அந்த அமலேக்கிய சத்துருடைய வல்லமையை மேற்கொள்வதற்காக உபவாசம் இருந்தான். அந்த சாதாரண ஆமான் நினைச்சோம், அந்த ஆமானால என்ன செய்ய முடியும்ன்றது ஆண்டவர் காட்டினாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த ஆமானால செய்யக்கூடியதை காட்டினாரு, அதை தடுக்கிற வழியும் கர்த்தர் நமக்கு காட்டி கொடுத்தாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. சில விஷயத்த உபவாசத்தால தாங்க ஜெயிக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. யோசிச்சு பாருங்க ஐயா. சில இதெல்லாம் பல வருஷமா உங்களோட போராடிட்டு இருக்கா சில பிரச்சனைங்க, அதுக்கு உபவாசத்தால தான் ஜெயிக்க முடியும். தயவு செய்து உபவாச ஜபத்தை ஏறிடுங்க, வீட்டில் ஏறிடுங்க. சபையில் வச்சாங்கன்னா உடனே போய் கலந்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அது உங்களுக்கு செவ்வையான பாதையை காட்டி கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 3வது ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை, அதாவது உன் வாழ்க்கையில சில கோணல்லாம் இருக்கு. இந்த கோணல் இருக்கிறதுனால தான் உன் வழியில உன்னால ஆசீர்வாதத்தை பெற முடியல, விடுதலை பெற முடியல. அப்ப கோணலானவைகளை கர்த்தர் என்ன பண்றாராம்? முன்னாடி போய் நான் செவ்வையாக்குவேன்னு சொல்றாரு. யாருக்கு முன்னாடி போவாராம்? யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14 16 வசனம் வரைக்கும் வாசிங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால். நல்லா கவனிங்க. மோசே ஆண்டவர்கிட்ட பேசுற வார்த்தையை நல்லா கவனிங்க. உங்க சமூகம் எங்களோடு கூட வராம போகுமானால், எங்களுக்கு முன்பதாக வராமல் போகுமானால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். என்ன இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணவே விடாதீங்க, என்ன அனுப்பாதீங்க, நான் இங்கே இருந்துடுறேன். உங்க சமூகம் முன்னாடி போச்சுன்னா நான் வரேன், இல்லைன்னா நான் வரவே மாட்டேன், இந்த இடத்துல இருந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். வாசிங்க. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? ஆமென். நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். ஆமா, நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. மற்றவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்ட நமக்கும் ரட்சிக்கப்படாத உலகத்தாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நல்லா கவனிங்க. அவங்கள முன்னாடி காப்பாரும் இல்லை, பின்னாடி காப்பாரும் இல்லை. ஆனா உங்களுக்கு எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு.
நம்ம ஏசப்பா என்ன எப்படிப்பட்டவர்? அவருடைய சமூகத்தையே நமக்கு முன்பாக, சமூகம்னா என்னங்க? அவர் நமக்கு முன்னாடி வந்துடுவார். அல்லேலூயா. அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் நமக்கு முன்பாக போய் கோணலானவைகளே செவ்வையாக்குவார். அப்ப ஏசப்பா முன்னாடி போனாதான், அவரால் மட்டும்தான் சில காரியங்களை செய்ய முடியும். அப்போ அவர் நமக்கு முன்னாடி வரணும். எப்போ வருவாரு? அவர்கிட்ட நம்ம கேட்கணும். என்ன கேட்கணும்? ஏசப்பா எங்க சமூகத்தை என்னால் நிரப்புங்க. என் போக்குவரத்துக்கார் எத்தனை பேர் வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போறீங்க, என் கூட நீங்க வாங்கப்பா, என் வாகனத்துக்கு முன்னாடி பின்னாடி நீங்க என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா, நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும்ப்பா, இந்த வேலையை எடுத்திருக்கேன்ப்பா, இதை நல்லபடியா முடிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனை பேர் நம்ம அவரை முன்னாடி வச்சு வாழ்ற வாழ்க்கை வாழ்றோம்? யோசிச்சு பாருங்க. நிறைய நேரங்களில் கூப்பிட்டு சொன்னாதான் ஜெபம் பண்ணிட்டே போறோம். யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க ஐயா. ஏசப்பா சமூகம் போலன்னா மோசே போவே மாட்டேன்னா, ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? ஏசப்பா சொன்னான்னு சொல்லலைனாங்கண்ணே, எனக்கு இஷ்டம் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறது, எனக்கு இஷ்டம் இந்த இடத்துக்கு போகிறது. எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஏசப்பாவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா, நாம் நமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? யோசிச்சு பாருங்க ஐயா. நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் உய்த்து ஆராய்ந்து பாருங்க. அப்புறம் எப்படி நம்முடைய கோணலான வழி செவையாக மாறும்? எப்படி நம்ம வழியில் இருக்கக்கூடிய இடர்களை கர்த்தர் எடுத்து போட முடியும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தர் இடத்துல அவர் சமூகத்தை தேடுறதே கிடையாது, அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறதே கிடையாது, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறதே கிடையாது. ஆனால் மோசே சொன்னான், 20 லட்சம் ஜனங்களும் சொன்னாங்க, உங்கள் சமூகம் எங்களோடு கூட வரலன்னா ஏசப்பா எங்களை இங்கே அனுப்பாதீங்கன்னு சொன்னாங்க. அவர் சமூகம் நமக்கு முன்பாக வந்தால் என்ன நடக்கும் பாருங்க. தாவீது சொல்கிறான் பாருங்க, 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க, நல்லா கவனிங்க, பெலிஸ்தியரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். நல்லா கவனிங்க, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். நல்லா கவனிச்சிங்களா? கர்த்தர் முன்னாடி போயிட்டாருனால உன் எதிரி தொலைஞ்சான்னு அர்த்தம், உன் போராட்டம் அன்னையோட முடிவுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம், உன் வியாதி அன்னைக்கே ஒழிஞ்சிச்சுன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதனால தான் நான் சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்க, கர்த்தருடைய சமூகத்தை கேளுங்க, எனக்கு முன்பாக நீங்க வாங்கப்பான்னு கேளுங்க. எதுக்கு சொல்றேன்? அந்த சமூகம் உங்களுக்கு முன்பாக போனா நீங்க எளிமையா சத்துருவை ஜெயிப்பீங்க, உங்க பெலிஸ்தியரை முறியடிப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், பெரிய இளைப்பாறுதலை கொடுப்பார், பெரிய ஜெயத்தை கொடுப்பார். யோசிச்சு பாருங்க ஐயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு சமூகத்தை நாடுறோம்? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா, அதுதாங்க அவருடைய சமூகம். அந்த சமூகத்தில் இருக்கவங்களுக்கு தான் அதனுடைய ஆசீர்வாதம் தெரியும். அப்போ இன்றைக்கு சமூகத்தை தேடாதனால தான், ஏசப்பாவுடைய வழிகளை தேடாதனால தான் இன்னைக்கு நம்முடைய வழியில் ஏகப்பட்ட முள்ளுகள், கன்னிகள், வடுகுடிகள், கோணல்கள் எல்லாம் காணப்படுது. அதனால தான் நம்மளால் விடுதலை பெற முடியல. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க மாட்டேங்குது. எத்தனையோ பேர் எழும்பி சாட்சி சொல்கிறாங்க, கர்த்தர் என்னை இப்படி விடுதலை ஆக்கினார், அப்படி செஞ்சார், அதை செஞ்சார், எனக்காக இப்படி பண்ணார் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வெறும் அதெல்லாம் கேட்குறவங்களா மட்டும்தான் இருக்கிறோமே தவிர, அதை நாம் அனுபவித்து நாமளும் அந்த சாட்சி சொல்லுகிறவங்களா இல்லாமல் போகிறோம். ஏன்? ஏன்னா நமக்கு சமூகத்தை தேடுற இன்ட்ரெஸ்டே கிடையாது. யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்து, உங்கள் சமூகம் என் கூட வரணும்ப்பா, என் பிள்ளைகளோடு வரணும், என் குடும்பத்தோடு வரணும், உங்கள் சமூகம் வராத எந்த காரியத்துக்கு நான் ஈடுபட மாட்டேன். அது எவ்வளோ முக்கியமான ஆட்களாக இருந்தாலும், எவ்வளோ முக்கியமான காரியமாக இருந்தாலும், உங்கள் சமூகம் என்னை போக அனுமதிக்கலைன்னா, உங்கள் பிரசன்னம் என்னை போக அனுமதிக்கலைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு எத்தனை பேரால் வைராக்கியமாக நிற்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். அப்போ இதை செய்கிறவங்களுக்கு கர்த்தர் அவருடைய வழிகளை செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கிறார். கடைசியாக 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். ஆமென். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. ஆமென். நன்மையும் செவ்வையுமான வழியை, நல்லா கவனிங்க, நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நான் உங்களுக்கு போதிப்பேன். ஊழியக்காரர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? நன்மையும் செவ்வையமான வழியை நான் உனக்கு போதிப்பேன். அப்போ இந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாம் என்ன மாதிரி வார்த்தையா? நன்மையான செவ்வையான வார்த்தைகள். இதுதான் உங்கள் வழியை செம்மையாக்குகிற உபதேசம். கர்த்தர் கொடுக்குற தேவனுடைய வார்த்தை அதுதான்.
இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் கொடுக்குற செய்தியை கேட்குறீங்க? விருப்பமாக கேட்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அதன்படி வாழ்கிறவங்க எத்தனை பேர்? சில பேர் கேட்டுட்டு போயிடுவாங்க, ஆனால் அதன்படி நடக்கவே மாட்டாங்க. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது நடக்கணும். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் அல்ல, கேட்கிறவன் அல்ல, அதன்படியே செய்கிறவன் தான் பாக்கியவான். அப்போ இங்கேருந்து வரக்கூடிய உபதேசத்தை அப்படியே காத்து வாக்கில் கேட்டுட்டு போகிறதில்ல, இல்லை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போகிறதில்ல. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வழியை செம்மையாக்கத்துக்காகவே கர்த்தர் செய்திகளை கொடுக்கிறார், அவருடைய உபதேசத்தை கொடுக்கிறார், அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். அதை தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் கொடுக்கும்போது நாம் அதை கேட்டு அதன்படியே நடக்கும்போது நம்முடைய வழிகள் செம்மையாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை ஆண்டவர் உறுதிப்படுத்துறார் பாருங்க. சங்கீதம் 32:8 வாசிங்க. நான் உனக்கு போதித்து ஆமென் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். என்னது? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். கவனிச்சிங்களா? நம்முடைய வழி, நாம நடக்க வேண்டிய வழி எதில் இருக்கான்? என்ன சொல்றாரு ஆண்டவர்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்போ நீங்களும் நானும் நடக்க வேண்டிய நம்முடைய வழி எதில் இருக்கான்? அவருடைய போதிப்புல இருக்கு, அந்த உபதேசத்துல இருக்கு, அந்த போதனையில இருக்கு, அவருடைய வார்த்தையில இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் போதனை கேட்கும் போது டைவர்ட் ஆகக்கூடாது. சில நேரத்தில் சத்துரு தூக்கத்தை கொண்டு வருவான், சில நேரங்கள் அங்கே இங்கே நம்முடைய மனசு அலைப்பாயும். யோசிச்சு பாருங்க, இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா போதனை நம்ம விடுதலையாக்கக்கூடியது, தேவனுடைய வார்த்தை நம்மளை விடுதலையாக்கக்கூடியது. அந்த வார்த்தையை கேட்க முடியாத அளவுக்கு சத்துரு டைவர்ட் பண்றானா, இயேசுவின் நாமத்தினால அதை மேற்கொள்ளணும். சில பேருக்கு அப்பதான் தூக்கம் வரும், சில பேருக்கு அப்பதான் ஃபோன் கால் வரும், சில பேருக்கு அப்பதான் சில தொந்தரவுகளாம் வரும். இயேசுவின் நாமத்தினால அதை ஜெயிச்சு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணணும்? கவனமா கேட்கணும். ஏன்னா அதுதான் நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டக்கூடியது. இதுதான் போதனை தான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் அந்த வழிகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு உற்சாகமா நம்ம செய்தியை கேட்கிறோம், கவனமா கேட்கிறோம், ஆர்வமா கேட்கிறோம். யோசிச்சு பாருங்க. அப்படி கேட்டா நமக்கு அதுல வழி இருக்கு, அதை நம்மை செவ்வைப்படுத்தும். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 4:11-12 வாசிங்க. ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், ஆமென். செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நல்லா கவனிங்க. ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். அந்த போதனை வழியில நீ நடக்கும்போது, செவ்வையான பாதையில நீ நடக்கிற, அப்படி நடக்கும்போது என்ன நடக்குது? வாசிங்க அடுத்த வசனம். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நல்லா கவனிச்சீங்களா? அந்த போதனையின் வழியில, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையின் வழியில நீங்களும் நானும் நடத்தா நமக்கு இடுக்கண் கிடையாது, நமக்கு இடறல் கிடையாது. யோசிச்சு பாருங்க ஐயா. இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். நீதிமொழிகள் 5:10-14 வசனத்தை வாசிங்க. அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். ஆமென். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைகளை கவனிங்க. உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. என்ன சொல்றான்? அதாவது கண் கெட்டதுக்கு அப்புறம் ஒருத்தனுக்கு ஞான உதயம் வருது. என்ன வருது? எதனால என் வாழ்க்கையில என் செல்வம்லாம் அந்நியர்கிட்ட போச்சு, என் செல்வம் அந்நியர். அந்த வார்த்தை பாருங்க, அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைய. என் செல்வத்தினால மற்றவன் ஏன் திருப்தி அடைகிறான்? அதுக்கு அடுத்து பாருங்க, உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில ஏன் போகுது? காரணம் என்ன? வசனம் சொல்லுது, போதகத்தை நான் வெறுத்தேனே, உபதேசத்தை நான் வெறுத்தேனே, செய்தியை நான் வெறுத்தேனே. பாஸ்டர் மைக் எடுத்து பிரசங்கம் ஆரம்பிச்சாலே எனக்கு வெறுப்பா இருந்தது, கசப்பா இருந்தது, புளிப்பா இருந்தது. யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க ஐயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை கசப்பா இருக்கா? தேவனுடைய வார்த்தையை கேட்கறது உங்களுக்கு கசப்பா இருக்கா? அலட்சியம் பண்றீங்களா? இல்லைங்க. ஒருத்தன் அதை ஒழுங்கா கேட்காதனால கெட்டு போயிட்டான். அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் இது. வாசிங்க. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், என்னது? போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். வாழ்க்கையில நொந்து போயிட்டு எல்லாத்தையும் இழந்து போனதுக்கு அப்புறம் இந்த காரியம் அவனுக்கு தோணுச்சு. யோசிச்சு பாருங்க, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளோ குறைவு,
என் வருமானத்தை ஏன் அடுத்தவன் எடுத்துகிட்டு போனான், என் சொத்து பத்துக்களை ஏன் அடுத்தவன் எடுத்துகிட்டு போனான்? காரணம் என்ன? வசனம் சொல்லுகிறது, என் போதகரின் சொல்லை நான் வெறுத்தேனே. என் போதகர் மூலமாக என்னை கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது அதை நான் வெறுத்தேனே. எனக்கு உபதேசம் பண்ணினவங்களை நான் வெறுத்தேனே. அதை நான் சரியா கேட்கலையே, அறகுறையா கேட்டனே, அலட்சியம் பண்ணனே, நிர்விசாரமா இருந்தனே, அதனால தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பாடுகளை வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சான். யோசிச்சு பாருங்க ஐயா, நமக்கும் பாடு வந்தாதான் நமக்கு தெரியுமா? போராட்டம் வந்தாதான் நமக்கு தெரியுமா? முன்னாடியே எச்சரிப்பு கொடுத்து உஷாராய்க்க மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன் ரோட்ல போகும்போது அங்கங்க ஆபத்தான இடம் மெதுவா போங்க ஏன் சொல்றாங்க? ஆபத்தை சந்திச்சு கை கால் உடைச்சதுக்கு அப்புறம் நம்ம மெதுவா போய் என்னங்க ஐயா பிரயோஜனம்? போறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும்? மெதுவா போக கத்துக்கணும். அல்லேலூயா. அது மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தை போதனை என்ன, நமக்கு தேவையான எச்சரிப்புகளை கொடுக்கும், நம்முடைய வழியில் இருக்க இடர்களை காட்டி கொடுக்கும், பிரச்சனைகளை காட்டி கொடுக்கும். ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் கொடுக்குற உபதேசம், ஏன்னா அது அவருடைய வார்த்தை. ஏசப்பாவுடைய பாதத்தில் காத்திருந்து, ஏசப்பா எங்கள் பிள்ளைங்களுக்கு யார் யார் என்னென்ன பிரச்சனைகளோட வராங்க எனக்கு தெரியாது, யாருக்கு என்ன தேவை இருக்குன்னு தெரியாது, யார் என்ன கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியாது, அந்த பிள்ளைகளுக்கு தேவையான மன்னாவை கொடுங்கப்பா சொல்லி வாரம் முழுவதும் காத்திருந்து அவர் கொடுக்கறத கொண்டு வந்து கொடுக்கிறோம். இது அவருடைய மன்னா, அது உங்களுக்காக பிரத்யேகமா கர்த்தர் கொடுக்கிற மன்னா. அந்த மன்னாவை நம்ம அலட்சியம் பண்ணும்போது, என் அருமையான தோண்ட பிள்ளைகளே, அப்புறம் எங்கேருந்து நம்ம திருப்தியாக முடியும்? யோசிச்சு பாருங்க. அதனால தான் நான் சொன்னேன், செய்தியை கவனமாக கேளுங்க, வீட்டுக்கு போய் கேளுங்கன்னு சொல்றது காரணம் என்ன? கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அது வீணா விருதாவா போகக்கூடாது, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுது, கேளுங்க. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நீதிமொழிகள் அந்த வசனத்தை முடிச்சாச்சு இல்லையா? ஓகே, இன்னைக்கு நம்ம வேத பாடம் வாசித்தோம். அதில் பேதுரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். எத்தனை பேர் அந்த வேத பாடத்தை கவனித்து வாசிங்க? அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? லூக்கா 5ஆம் அதிகாரம் எடுங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம், அதில் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமென். போட்டு அடுத்த வசனம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். கர்த்தர் கொடுத்த உபதேசம் அந்த நேரத்தில் பிரத்யேகமாக பேதுருக்காக ஒரு உபதேசத்தை கொடுத்தா, ஒரு போதனையை கொடுத்தா. அதில் தான் அவன் நடக்க வேண்டிய வழி இருந்தது. அதை அவன் கொடுத்த உடனே, அதை பெற்றுக்கொண்ட உடனே அவன் என்ன சொன்னான் பாருங்க, ஆமையா நான் ராத்திரி மூட்ட வலை போட்டேன், ஒன்றுமே அகப்படலை, வெறுமையாக தான் வந்தேன். ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுறேன்னு சொல்லி அவன் அந்தபடியே செய்து தன்னுடைய வலை கிழிந்து போகத்தக்க அளவுக்கு என்ன பண்ணான்? திரளான மீன்களை பிடித்து நிரப்பி கொண்டான். யோசிச்சு பாருங்க ஐயா, உபதேசம் உன்னை நிரப்பும். உபதேசம் ஆசீர்வாதத்தை போதும் போதும் சொல்ற அளவுக்கு உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உபதேசத்தை கேட்டு நடக்க பழகுங்க. உபதேசத்தை செய்தியை கேட்டு அதன்படி நடக்க பழகுங்க. அதன்படி நடக்கிறவங்களுக்கு தான் அது ஆசீர்வாதம். அப்போ இன்னைக்கு ஏன் என் வழி செவ்வையாகலை, ஏன் என்னால் விடுதலை பெற முடியலன்னா காரணம், நம்ம உபதேசத்தை கர்த்தர் கொடுக்குற தேவனோட வார்த்தையை இங்கே சபையில் கொடுக்குற பிரசங்கத்தை நம்ம ஒழுங்காக கேட்கறது இல்லை, அதன்படி கேட்டு ஒழுங்காக வாழ்கிறது இல்லை. சில பேர் பிடிச்சிப்பாங்க, சில பேர் அதில் செல்ஃபிஷாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள், அதில் 50% சில பேர் பிடிச்சிப்பாங்க, அது அவங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். ஆனால் 50% என்னவாக இருக்கும்? அது அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக இருக்கும். அவங்க விரும்புறது ஒன்றா இருக்கும், ஆண்டவர் அதை வெறுன்னு சொல்லுவார். ஆண்டவர் வெறுக்க சொன்னதே இல்லை, இதை நான் செய்ய மாட்டேன். ஆனால் வேற ஏதாவது ஒன்றத்தை சொல்லியிருப்பார், அது அவங்களுக்கு ஓகே, இது பெட்டராக இருக்குது, இதை ஃபாலோ பண்ணலான்னு. யோசிச்சு பாருங்க ஐயா, ஆண்டவர் சொல்கிறது எல்லாமே பெட்டர் தான் ஐயா, ஆண்டவர் சொல்கிறது எல்லாமே. ஆனால் சத்துரு பட்டர் தடவி கொடுப்பான். அவனோட வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள். யாருடைய வார்த்தை? பிசாசோட வார்த்தை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை கடினமாக தான் இருக்கும், ஆனால் அதில் படகுகளுக்கு தெரியும் அதுதான் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். அதனால தான் ஆண்டவர் கேட்டார், நீங்களும் போக மனதாக இருக்கிறீங்களோ அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேர் போயிட்டாங்க. அப்போ பேதுரு சொன்னான், ஆண்டவரே நித்திய ஜீவ வசனம் இடத்துல இருக்க, எங்கப்பா நான் போவேன்? எனக்கு ஜீவனை கொடுக்குற வசனமே உங்கள் வாயிலிருந்து தானே வருது, அதை விட்டுட்டு எப்படி என்னால் போக முடியும் அப்படின்னு சொன்னான். யோசிச்சு பாருங்க ஐயா, நம்ம எந்த அளவுக்கு தேவனோட வார்த்தையை கேட்டு பழகிறோம், அதன்படி நடந்த
வாழ்க்கை எத்தனை பேர்கிட்ட இருக்குது? அவங்களுக்கு தான் அவங்களுடைய வழி செம்மையாக மாறும். 4 காரியத்தை காட்டி கொடுத்தார். கர்த்தர் யாருடைய வழியை செம்மைப்படுத்துகிறார்? முதலாவது, உன் வழிகளெல்லாம் யாரெல்லாம் ஏசப்பாவை நினைக்கிறீங்களோ அவங்களுடைய வழியை ஏசப்பா செம்மைப்படுத்துகிறார். 2வது, உபவாசம் இருந்து செவ்வையான வழியை தேடுறவங்களுக்கு கர்த்தர் செவ்வையான வழிகளை கொடுக்கிறார். 3வது, தேவ சமூகத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும்போது கர்த்தர் அவங்களுக்கு செம்மையான வழிகளை கொடுக்கிறார். 4வதாக, தேவன் கொடுக்கிற பிரசங்க வாக்கியங்களை கேட்டு அதன்படியே வாழ்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவருடைய வழியை செம்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் வழியை செம்மைப்படுத்தணும்னு வாஞ்சிக்கிறீங்க? இந்த 4 காரியத்தை செய்யுங்க. சாதாரண விஷயம்தான், எளிமையான காரியம்தான். ஆனால் இதில் தான் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் தேவையான விடுதலை இருக்குது, அற்புதம் இருக்குது, அதிசயம் இருக்குது. இன்னைக்கு அதை ஒப்பு கொடுத்து பாருங்க, நீங்கள் விடுதலையை பார்ப்பீங்க. எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் நன்றி சொல்லுங்க, எல்லாரும் நன்றி சொல்லுங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு பேசுகிற தெய்வம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிற தெய்வம். வழி இதுவே என்று நமக்கு காட்டி கொடுக்கிற தெய்வம். என் அன்பு தேவ பிள்ளையே, இருதயத்தை கடினப்படுத்தாதே. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடு. வழியெல்லாம் அவரை நினைக்க பழகு, அவரை துதிக்க பழகு, உபவாசம் இருந்து ஜெபிக்க பழகு. நான் வேலைக்கு போகிறேனே, எப்படி நான் ஜெபிப்பது? பகலுக்கு 12 மணி நேரம் இருக்குது, இரவுக்கும் 12 மணி நேரம் இருக்குது. முடியலையா? சாயந்தரம் 6 மணிலேருந்து வெடிகாலம் 6 மணி வரைக்கும் உபவாசம் போடு. இல்லை, அப்படி என்னால் அவ்வளோ நேரம் இருக்க முடியாது பிரதர், காலைல வேலைக்கு போகும்போது டயர்டாக இருக்கும் அப்படின்றீங்களா? ஒருவேளை உபவாசம் இருங்க. காலையில் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க, இல்லை மத்தியானம் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க, இல்லை நைட்டு ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு வாரத்தில் நைட்டு மட்டும் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணால் யோசிச்சு பாருங்கள், எத்தனை நாள் ஆகுது? உபவாசம் இருக்கணும்னா இருக்கலாங்க. உங்கள் மனசுக்கும் உங்களுக்கும் உரிய காரியம் அது. யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் அந்த எஸ்ராவே அகவா நதி அண்டியில் உபவாசம் பண்ணாருன்னா நாமளாக ஏமாத்துறோங்க, நாமளாக ஏமாத்துறோம். நமக்கு அப்போ எவ்வளோ உபவாசம் தேவை? தயவு கூர்ந்து சொல்கிறேன், உபவாசத்தை அதிகப்படுத்துங்க, உங்கள் தனி ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. கர்த்தர் செவ்வைப்படுத்துவா, கர்த்தர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போகிறீங்க? இன்றைக்கி எத்தனை பேர் கர்த்தருடைய உபதேசத்தை கவனமாக கேட்டு நடக்க போகிறீங்க? கர்த்தருடைய உபதேசம் இனிப்பாக இருக்கா இல்லை கசப்பாக இருக்கா? யோசிச்சு பாருங்கள். கர்த்தருடைய உபதேசத்தின்படி நடக்கிறவங்க தான் பாக்கியவான்கள். என் அன்பு தேவ பிள்ளை, அவங்களுக்கு தான் அது சிறையிருப்பு மாறும், போராட்டம் அவங்களுக்கு தான் மாறும். அவங்க தான் சாட்சி மேலே சாட்சி மேலே சாட்சி மேலே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் எனக்கு இப்படி செஞ்சார், அப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கை சாட்சியாக தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க ஐயா. அவர் சமூகத்தை வாஞ்சிக்கிறீங்களா? அவர் சொன்னா போறீங்களா? சொல்லலைன்னா வீட்டிலே இருக்கீங்களா? எத்தனை பேர் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து உங்க வாழ்க்கையை நடத்துறீங்க? அவர் சமூகம் தாங்க உங்களுக்கும் எனக்கும் அடையாளம். மற்றவங்களை காட்டிலும் நாம எதனால விசேஷித்தவங்க? நம்ம ஏசப்பா நமக்கு முன்பாக போவா, நமக்கு பின்பாக காப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேக சம்பத்திலிருந்து காத்த தெய்வம், இரவில அக்கினி சம்பத்திலிருந்து காத்த தெய்வம். எதிரிகள் அவரை நெருங்காதபடிக்கு அவர்களுக்கும் இவர்களுக்கும் நடுவில் பெரிய பிரிவினையை கர்த்தர் உண்டாக்கினார். அவர் வந்தாதான் இதெல்லாம் நடக்கும். அவர் வந்தாதான் உன் சத்துருவை நீ மேற்கொள்ள முடியும். அவர் வந்தா உதவி செய்தாதான் உன்னால உன்னுடைய கோணலான வழியை செவையாக்க முடியும். வழியே இல்லாத அவாந்திர வெளியில கர்த்தர் உனக்கு வழியை உண்டாக்கணும்னா அவர் வேணும். அன்பு தேவ பிள்ளையே, எளிமையான சத்தியம், ஆனால் மகிமையான விடுதலை. நீ எதிர்பார்க்கிற விடுதலை அதில் தான் உனக்கு இருக்குன்னு கர்த்தர் சொல்றார். என் மகனே, நீ எதிர்பார்க்கிற விடுதலை அதில் தான் இருக்கு. என் மகளே, நீ எதிர்பார்க்கிற விடுதலை அதில் தான் இருக்கு. நீ இன்னைக்கே அதை செய்ய ஒப்பு கொடுத்தா இன்னைக்கே அதனுடைய விடுதலையை பார்ப்ப. இன்றே ரட்சணிய நாள் என்று வேதம் சொல்லுகிறது. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நம்மத்தில் இருக்க அருமையான ஜாய்ஸ் அவர்கள் நம்ம இறுதி ஜெபத்துல நம்மை வழி நடத்துவாங்க. ஆமென்.
கண்களை மூடுவோம். கொடுக்கப்பட்ட வார்த்தை, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். தம்முடைய வழியை செவ்வைப்படுத்தணும்னா, வாழ்க்கையை செவ்வைப்படுத்துகிற தேவன் நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார். இடுக்கண் வராது, இடர்கள் வராது. நாம் இந்த காரியத்திலே கவனமாய் இருப்போம். நம்முடைய செவ்வையான பாதியிலே அவரை நாம் நடத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஐயா. மகிமையின் தேவனே, மை துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே, மை துதிக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலானவரே, மை துதிக்கிறோம். என்றென்றும் மாறாதவரே, மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா, மை துதிக்கிறோம். லீலி புஷ்பமே, மை துதிக்கிறோம். சாரோனின் ரோஜாவே, மை துதிக்கிறோம். அப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாயில பலன் உண்டு பண்ணுகிறவரே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் வாயிலே அதிகாரத்தை வைத்தவரே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னவரே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா, மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே அப்பா, இந்த ஓய்வு நாளிலே ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி அப்பா, மை துதிக்கிறோம். குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்து அப்பா, இந்த வேளையிலே முழுவதுமாக இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்து நடத்தினரே, அதற்காய் மக்கள் நன்றி ஐயா. கொடுக்கப்பட்ட வார்த்தை செவ்வையான வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும் ஐயா. தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதாக செவ்வையான வழியை எனக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா, நாங்கள் உபவாசம் இருந்து செவ்வையான பாதையிலே நாங்கள் நடத்தும்படியாக எங்களை நடத்துவீராக. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்று தாரும் தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா, எங்களுக்கு உம்முடைய பிரியமான காரியங்களை நாங்கள் செய்யும்படியாக அப்பா, எங்களை அபிஷேகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை அனல் மூட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. போதகருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. வார்த்தைகளை அசட்டை பண்ணாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த வார்த்தையின்படியாக அப்பா, இந்த வாரம் முழுவதுமாக எங்களை நடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எப்படி நடக்க வேண்டும் அப்பா, எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே கற்றுக் கொடுத்திருக்கிறீரே, அதற்காய் மக்கள் நன்றி. வந்தவர்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு இந்த வார்த்தையின்படியாய் நடக்க கிருபை செய்வீராக. ஒவ்வொருத்தரையும் நடத்துவீராக. இந்த வாரம் முழுவதும் நடத்துவீராக. அந்த வேதத்தை விட்டு விடாதபடிக்கு அப்பா, இந்த செய்தியை கேட்டு அதன்படி நடக்கத்தக்கதாக அப்பா, கீழ்ப்படுகிற ஆவியை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, ஒவ்வொரு நாளும் அப்பா கொடுக்கப்பட்ட வார்த்தையை அப்பா உம்மை துதிக்கிற வேதத்திலே வாசித்து அப்பா, இன்னைக்கு என்ன கற்று தருகிறீங்க அப்பா, நாங்க செவ்வையான வழியை நடத்தும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, கொடுத்த வார்த்தை இருதயத்தில் எழுதி கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. சபைக்கு வருவது வெறுமையாய் அல்ல அப்பா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தையின்படியாக பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஐயா. அப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, பலவீனமாய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை பலப்படுத்துகிற வார்த்தையா இருக்கட்டும் ஐயா. நெருக்கமாய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை பிள்ளைகளை விடுதலை பண்ணுகிற வார்த்தையா இருக்கட்டும் ஐயா. கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். வந்தவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல போற தயவுக்காய் மக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அநேக பிள்ளைகளுக்கு சொல்லி இவர்கள் வாழ்க்கையிலும் அதை பிரதிபலிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய போற தயவுக்காய் மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாவற்றையும் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக்கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து முற்றிலும் ஆட்கொண்டு நடத்துவீராக. எல்லா துதிகன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த
ரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் நீருதய தண்ணீரே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் நீருதய தண்ணீரே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் கரங்களை தட்டி உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இயேசு தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு வார்த்தைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.